இணைகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெயநாதன் ஐயா அவர்கள். இன்றைய தினம் பொருட்பால் அதிகாரம் 34 பேதமை என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். அவர்களுடைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாளடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. பேதமை என்று இப்படியும் குறிப்பிடுவார்கள். ஒருவன் தனக்கு தீமை தருவதை ஏற்றுக்கொண்டு லாபத்தை விட்டுவிடுவது என்றும் குறிப்பிடுவார்கள். நாலடியார் பொருட்பால் அதிகாரம் 34 பொருட்பால் பேதமை பாடல் 331 முதல் 335 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். பொருட்பால் அதிகாரம் 34 பேதமை பாடல் 331. கொலைஞர் உலையேற்று தீமடுப்ப ஆமை நிலையறியாது அந்நீர் படிந்தாடி அற்றே கொலைவல் பெருங்கூற்றம் கோல் பார்ப்ப ஈண்டை வலையகத்து செம்மாப்பர் மாண்பு. கொல்லும் தொழில் வல்ல பெரிய யமன் உயிரை கவர்ந்து கொண்டு போகும் நாளை எதிர்பார்த்திருக்க அதனை உணராது இவ்வுலக வாழ்க்கையாகிய வலையில் இருமாந்திருப்பவரது பெருமையானது. கொலைஞர் உலையிலேயே ஆமையை இட்டு நெருப்பை மூட்ட அந்த ஆமையானது தனது நிலையை உணராது அந்த உலை நீரில் விளையாடுவது போலாம். பாடல் 332. பெருங்கடலாடிய சென்றார் ஒருங்குடன் ஓசை அவிந்தபின் ஆடுதும் என்றற்றால் இற்சை குறைவினை நீக்கி அறவினை மற்றறிவாம் நின்றிருப்பார் மாண்பு. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை குறைவர முடிக்கும் அறச்செயல்களை பற்றி யோசிப்போம் என்றிருப்போர் பெருமையானது. பெரிய கடலில் நீராட சென்றவர் அந்த கடலின் ஓசை ஒரு சேர அடங்கிய பிறகு நீராடுவோம் என்று கருதியது போலாம். பாடல் 333. குலந்தவங் கல்வி குடிமை மூப்பைந்தும் விளங்காமல் எய்திய கண்ணும் நலஞ்சான்ற மையாறு தொல் சீர் உலகம் அறியாமை நெய்யிலா பாசோற்றின் நேர். நற்குலம், தவம், கல்வி, குடிப்பிறப்பு, முதுமை ஆகிய இவ்வைந்தும் ஒருவரிடம் தப்பாமல் பொருந்திய போதும் நன்மை மிகுந்த குற்றமற்ற பழமையான சிறப்புடைய உலக இயல்பு அறியாதிருத்தல் நெய்யில்லாத பால் சோற்றுக்கு ஒப்பாகும். பாடல் 334. கல்நனி கல் நல்ல கடையாய மாக்களின் சொல் நனி தாமுணரா வாயினும் இந்நிய நிற்றல் இருத்தல் கிடத்தல் இயங்குதல் என்று உற்றவர்க்கு தாம் உதவலான். கற்கள் மிகவும் நல்லனவாகும். எப்படி எனில் பிறர் சொல்லும் சொல்லை அறிந்து கொள்ளாதவையானாலும் தம்மை சார்ந்தவர்க்கு அப்போதே நிற்பதும் உட்காருவதும் படுப்பதும் நடப்பதும் ஆகிய செயல்களுக்கு உதவுதலால் அவை யாருக்கும் ஓர் உதவியும் செய்யாத பேதைகளை விட நல்லனவாம். பாடல் 335. பெறுவது ஒன்றின்றியும் பெற்றானே போல கருவு கொண்டே இலாதார் மாட்டும் கருவினால் கோத்தின்னா கூறி உரையாக்கால் பேதைக்கு நாத்தின்னும் நல்ல தினத்து. தான் பெறத்தக்க பயன் ஒன்றும் இல்லாத போதும் ஒரு பயனை பெற்றவன் போல் தன்னை எதிர்க்காதவிடம் பகை கொண்டு சினத்தினால் துன்பம் தரும் சொற்களை அடுக்கடுக்காக கூறாவிடின் பேதையின் நாக்கை நல்ல தினவானது தின்றுவிடும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.
நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி ஜெர்மனி.